பாஜக நிகழ்ச்சிகள் உங்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன அதாவது அழைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் இப்பொழுது கையெழுத்து இயக்கம் நாகர்கோவிலில் வச்சு தொடங்கி வச்சேன். அந்த கையெழுத்து இயக்கம் மும்மொழி கொள்கைக்கான கையெழுத்து இயக்கம், அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேசம் சார்ந்த தேச நலன் சார்ந்த மக்கள் சார்ந்த பல்வேறு பணிகளை தற்போது செய்து கொண்டிருக்கேன். உள்துறை அமைச்சர் அவர்கள் அழைப்பின் காரணமாக டெல்லியில் சென்று அவரையும் சந்தித்து கொண்டிருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்குது. ஆகையால் வரக்கூடிய காலங்கள் பிரகாசமான காலமாக இருக்கிறது. 2026 உங்களோட இலக்காக இருக்குது அப்படி வச்சுக்கலாம். 2025 கூட இலக்காக வச்சுக்கலாம். தேர்தல் ஆண்டு 2026 தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. போட்டியிடுவது எல்லாம் வந்து இன்னும் நம்ம தீர்மானிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. கூட்டணிகள் அமையப்பட வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து என்ன பணிகள் கட்சி எனக்கு தரப்போகுது என்பது அவனுடன் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமா விரைவில் முக்கிய பணியில் ஈடுபடுத்த இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கு. ஆகையால் தேச பணியிலும் கட்சி பணியிலும் என்னை ஏற்கனவே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அதை வலு சேர்க்கும் விதத்தில் எனக்கு வழங்கக்கூடிய பொறுப்புகள் அதை இன்னும் பெருமிதப்படுத்தும், என்னையும் பெருமிதப்படுத்தும் நம்பிக்கை. வாக்குறுதி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. போன தேர்தல் அப்பவே அந்த வாக்குறுதி அடிப்படையில் தான் நீங்கள் சட்டமன்ற பதவி ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வரைக்கும் உங்களுக்கு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுற வருத்தம் இருக்கு. வருத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. விரைவில் அங்கீகாரப்படுத்தப்படும் மேலிடத்திலிருந்தும் தொடர்ந்து கூறப்படுகிறது. தலைமை லெவல்லையும் தொடர்ந்து கூறப்பட்டிருக்கு. அதனால எனக்கு நம்பிக்கையோடு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குண்டான விரைவான தீர்வு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் செய்தியாக வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்துக்கள் வருது. இதை பற்றி என்ன தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு வந்து மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பல்வேறு விதத்தில் தேர்தல் களமும் மாறி இருக்கு. இதற்குண்டான கட்டமைப்பை சீர் செய்யும் இடத்தில் மறுசீரமைப்பு அமையப்பெற வேண்டும். இதை வந்து இப்படிதான் அமையணும் அப்படிதான் அமையணும் அப்படிங்கிற ஆலோசனைகளை எல்லா கட்சிகளிடமும் பெறுவதற்காக தேர்தல் ஆணையம் தற்பொழுது அனைத்து கட்சிகளையும் அழைச்சிருக்காங்க. விரைவில் அதற்குண்டான கூட்டம் நடைபெற இருப்பதால் தொகுதி பரிசீலமைப்பு பற்றி யாரும் அதிர்ச்சி ஆக வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். முன்னாடியே முந்திக்கிட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடுக்கு அதிக தொகுதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் தென்படுகிறது. ஆகையால் ஒரு அரசியல் செய்வதற்காக வேண்டுமென்றே இந்த தொகுதி சீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுப்பது வேற ஏதோ ஒரு பிரச்சனையை மறைப்பதற்கு தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆகையால் இது வந்து ஒரு திசை திருப்பும் முயற்சி. தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு வந்து இயல்பாகவே அதிக தொகுதிகளை தமிழ்நாடுக்கு வழங்கவிருக்குங்கிறது இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வேற எந்த ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இதை முன்னே எடுத்துகிட்டு வந்துட்டு மும்மொழி கொள்கை இஷ்யூவையும் இந்த இஷ்யூவையும் முன்னே கொண்டாந்து அதுக்காக பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி வேற ஒரு முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பும் போக்கில் தான் ஆளும் கட்சி கையில் எடுத்து நடைபோடுகிறது. இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா தீர்வு ஏற்படும் நான் நினைக்கிறேன். தொகுதி சீரமைப்பு நிச்சயமா அதிகமான தொகுதிகளை தான் தமிழகத்துக்கு வழங்க போகுது. விஜய் சினிமா நிகழ்ச்சி வந்திருக்கீங்க. சினிமாலேருந்து வந்திருக்கக்கூடிய விஜய் இப்போ வந்து அதை தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை மத்திய மாநில அவருடைய 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். அவருக்கு சரியான கூட்டணிகளை அவர் அமைக்கவில்லை என்றால் அவர் பெரிய தாக்கத்தை தேர்தல் அரசியலில் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. ஒரு குறைந்தபட்ச சதவீத வாக்குகளை பெற்று அதுவும் எல்லாருடைய வாக்குலேருந்து கொஞ்சம் பிரிப்பார். பிரிக்கிற கட்சிகள் இவரும் ஒரு கட்சியாக இருக்கதான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு சரியான கூட்டணிகள் அவர் அமைக்கும் பட்சத்தில் அவருடைய பலம் வந்து நிச்சயமாக புலப்படும். ஆகையால் பெரிய தாக்கத்தை தனிப்பட்ட முறையில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். பிஜேபி ஓட் பேங்க் போகுமா மேடம் விஜய் வரனால? இல்லை, இது தனிப்பட்ட பிஜேபிக்குன்னு உள்ள ஓட் பேங்க் வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் வந்து யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஓட் பேங்க். அது யாரும் கபலீகரம் செய்யவே முடியாது. அது ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க். அந்த வாக்கு வங்கியை திராவிட கட்சிகள் கூட அசைச்சு பார்க்க முடியாது.
அது ஒரு நிரந்தரமான ஆழமான அழுத்தமான வாக்கு வங்கியாக இருக்கும் பிஜேபியோடது. எப்படி திராவிட கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கி, ஒரு அழுத்தமான வாக்கு வங்கி இருக்கோ, அதே மாதிரி பிஜேபி இன்னைக்கு ஒரு அழுத்தமான வாக்கு வங்கியை தனக்கென்று உருவாக்கி கொண்டுள்ளது. அதை தக்க வச்சு வைக்கிற அளவில் கொள்கை ரீதியான வாக்கு வங்கினால் அது உறுதியாக தக்க வைக்கப்படும். செம்மொழி இருக்கிற மும்மொழி இதற்கு ஒட்டப்பட்டிருக்க போஸ்டர் பார்த்துருக்கீங்க. செம்மொழியும் வேண்டும், மும்மொழியும் வேண்டும். ஏன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் தமிழகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மூன்றாவது ஒரு மொழியை கற்பதனால் நிச்சயமாக அது மக்களுக்கு தொழில் ரீதியான மேற்கல்விக்கு உதவியான எல்லா வகையிலையும் பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இடம்பெயர்ந்து நாம் போகும்பொழுது நமக்கு கூட ஒரு மொழி தெரியறதுனால நம்முடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு என்னுடைய நம்பிக்கை. ஆகையால் மூன்றாவது ஒரு மொழியும் நமக்கு தெரிந்திருப்பது நன்மையே. இன்னைக்கு நிறைய பேருக்கு 3 மொழி தெரியுங்க. அது அரசு பள்ளிகளில் மட்டும்தான் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்கள், விவசாயிகளின் குழந்தைகள் படிக்கிறார்கள். அவங்களுக்கு இது கொண்டு சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு சுற்றி கொண்டு இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கே தவிர, மும்மொழி இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி. அதில் மும்மொழி கொள்கையை அரசு பள்ளி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு நம்ம கொடுக்கணும். டிஎம்கே எம்பிக்களுடைய செயல்பாடுகளை பற்றி அவர்களுடைய செயல்பாடு அரசியல் பாலிட்டிக்ஸை தாண்டி பாலிட்டிக்ஸ் தான் அவங்கள்ட்ட நிறைய பார்க்க முடிகிறது. ஆகையால் அவர்களுடைய செயல்பாடு இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு சேர்க்கவில்லை. ஆகையால் இனி இந்த பாலிட்டிக்ஸை செய்யறதை விட்டுட்டு சரியான மக்கள் பணியை பாலிட்டிக்ஸாக செய்வார்களேயானால் நன்மையாக இருக்கும் என்று கருதுகிறேன். மாலை